கரெக்டாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் இப்படி தான் இருந்தேன். ஒரு 85 கிலோ கிட்ட இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 62 கிலோ கிட்ட தான் இருக்கேன். ஏன் இப்போ அதை பற்றி இந்த இடத்துல சொல்கிறேன்னு வச்சுக்கங்க, நான் அந்த டைமில் வந்துட்டு இப்போ வந்துட்டு எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கீங்க, என்னால் வந்துட்டு உடம்பு குறைக்க முடியல, அது பண்ண முடியல, இது பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. உங்களால் சும்மா வாக்கிங் போக முடியல, ஜாகிங் போக முடியல, இதெல்லாம் உங்களால் பண்ண முடியல. ஆனால் உங்களால் ஐபிஎல் உட்காந்துட்டு 3 மணி நேரம் வந்துட்டு பார்க்க முடியுது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது வந்துட்டு கமெண்டில் பண்ணுங்கள். உங்களோட டைம் வந்துட்டு இந்த மாதிரி ஐபிஎல்லையோ இதுலேயோ போயிட்டு வேஸ்ட்டாக வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணாமல் உங்களோட ஹெல்த்தை எப்படி நல்லா மாற்றலாம், மணி மேக் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், என்ன பண்ணால் நம்மளுக்கு காசு வரும், எதில் நம்மளோட டைமை போட்டால் வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக வந்துட்டு ரிட்டன் காசு வரும், அது யோசிங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு 8 மணி நேரம் ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க, ஒரு 500 கிடைக்குதுன்னு வச்சுங்க. 8 மணி நேரம் போய் 500ன்னு போட்டு பாருங்கள். பர் ஹவர் வேல்யூ பற்றிலாம் ஒழுங்காக பாருங்கள். 1 மணி நேரத்துக்கு உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ சேலரி கிடைக்குது, இதெல்லாம் வந்துட்டு கால்குலேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கம்மியாக இருந்ததுன்னா உடனே அந்த ஜாபை விடாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஜாபில் இருந்து ஒரு நல்ல ஸ்கில்லை லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணிவிட்டு அந்த ஸ்கில்லை எப்படி மானிட்டைஸ் பண்ணலான்னு பாருங்கள். நீங்கள் ஒரு ஸ்கில்லை மட்டும் லேர்ன் பண்ணாமல் அந்த ஸ்கில்லை எப்படி வந்துட்டு சேல்ஸாக கன்வெர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு சேல்ஸ் ஸ்கில்லை நல்லா கற்றுங்க. என்னோடய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னோட கெரியரில் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த சேல்ஸ் ஸ்கில் மட்டும்தான். நான் வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில்லை லேர்ன் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் இப்படி ஒரு ஸ்கில் இருக்குன்னு போய் நான் சொல்லவே இல்லைனா, இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க, நீங்கள் இந்த ஊரோட ஒரு ரொம்ப உள்ளே போய்ட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா யார் வந்து வாங்குவாங்க? யாருமே வாங்க மாட்டாங்க. உங்கள்கிட்ட ஒரு ஸ்கில் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தெரியணும். அதை எப்படி தெரியப்படுத்தலாம்னா, நீங்கள் போயிட்டு கோல்ட் மெயில் பண்ணலாம். நான் அந்த மாதிரி நிறைய கோல்ட் மெயில் பண்ணி என்னோடய கிளைண்ட்டை வந்துட்டு நான் நிறைய பேரை பிடிச்சிருக்கேன். அது இல்லாமல் வந்துட்டு டைரெக்ட் மீட் பண்ணுவேன், கூகுள் மீட் பண்ணியிருக்கேன். நிறைய மாதிரி கோல்டு மெயில் பண்ணி அவங்கள கூகுள் மீட் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து வந்துட்டு சேல்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து அதான் நீங்கள் வந்துட்டு உங்கள் நல்ல ஒரு ஸ்கில்லை ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள். அந்த ஸ்கில்லை வந்துட்டு எப்படி மானிட்டைஸ் பண்ணலான்னா சேல்ஸால் மட்டும்தான் பண்ண முடியும். சேல்ஸ் ஸ்கில்லையும் ப்ளஸ் நீங்கள் வந்துட்டு மானிட்டைஸ் பண்ணி ஆகணும். அதனால் உங்களை டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, நிறையா லேர்ன் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஐபிஎல்லாம் பார்க்காதீங்க. ஐபிஎல்லாம் பார்க்காம உங்களோட டைம் வந்துட்டு உங்கள் ஹெல்த்து மேலேயோ வெல்த்து மேலேயோ வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த ஐபிஎல் பார்க்கறனால உங்களுக்கு ஒன்றுமோ கிடைக்க போகிறது இல்லை. யாருக்கு கிடைக்க போகுதுன்னா ஐபிஎல் பிளேயர்ஸ்லாம் யாரோ அவங்களுக்கு தான் கிடைக்க போகுது. அதனால் உங்களோட வெல்த்தை க்ரியேட் பண்ணுறத பற்றி யோசிங்க. உங்கள் ஹெல்த்தை எப்படி இன்னும் பெட்டராக ஆக்கலான்னு பாருங்கள். உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா கமெண்டில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுங்கள், நான் உங்களை கைட் பண்ணுறேன்.